ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு பிடிச்சிச்சு இந்த பாட்டு? ஆமென். ரொம்ப ஆமென். போன வருஷமும் ஒரு பாட்டு ஆண்டவர் வந்து இளைப்பாறுதல் ஆண்டவர் ரொம்ப அழகா அந்த பாட்டு நிறைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு. இதுல வந்து எல்லாமே வந்து என்னுடைய லைஃப் சம்பந்தப்பட்டு என்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு தான் நிறைய இந்த பாடலை அந்த எழுதியிருக்கிறேன். அப்படின்னா எனக்கான திட்டம் என்னுடைய அறிவுக்கு எட்டாது. அதனால இந்த ஆண்டு வந்து உங்களுக்காக ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் வந்து கண்டிப்பா அவங்க அறிவுக்கு எட்டாது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் எங்க எப்போ யார ஆண்டவர் எப்படி யூஸ் பண்றாருன்னு யாருக்குமே தெரியாது. அடுத்த லைன், விவரித்தாலும் கூட யாருக்கும், மற்றவங்களுக்கு யாருக்காவது நம்ம விளக்கம் அந்த மாதிரி ஆண்டவர் நடத்த போறான்னு சொன்னா அவங்க நிறைய பேருக்கு நம்மளை பற்றி என்ன பண்ணாதுன்னா புரியாது. ஆனா அடுத்த சரணம் எப்படின்னா பயங்கள். ஆனா அதுக்கு முன்னேறதுக்கு எனக்குள்ள நிறைய பயம் இருக்குது. அந்த பயம் நீங்கி எனக்கு என்ன வரும்னா இந்த வருஷத்துல ஒரு புதிய தரிசனம் எனக்குள்ள பிறக்க போகிறது. அடுத்த லைன் வந்து பாதை இல்லாத இடத்துலையும் புது பாதையை ஆண்டவர் தோன்ற பண்ணி என்னுடைய பயத்தை நீக்குவாரு, எனக்கு புது தரிசனத்தை கொடுப்பாரு, ஒரு புது பாதையை எனக்கு ஓபன் பண்ணி என்னை அக்கறைக்கு ஆண்டவர் கூட்டிட்டு போவார். அவ்வளவுதான். இதான் ஃபர்ஸ்ட் சரணம் வந்து. ரெண்டாவது சரணம் வந்து கடினமாக உழைத்தும் நான் வெறுமையை காண்கிறேன். அப்படின்னா ரொம்ப நான் பிரயாசப்படுறேன், ஆனா எனக்கு திரும்பி பார்த்தா என்னதான் இருக்குது அப்படின்னா ரொம்ப வெறுமையா இருக்குது. பெரிய காற்றாலே சோர்ந்து நான் வந்து தனித்து நிற்கிறேன். அதான் என்னுடைய நிலைமை இந்த வருஷம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னா என் படகுல தனித்து நிற்கிற என் படகுல அவர் ஏற போறாரு. அவர் பேச துவங்க போறாரு. அவர் பேச துவங்க அவருடைய வார்த்தையினால என் வாழ்க்கை மாற போகுது. நான் அக்கறைக்கு இந்த வருஷம் நான் போவேன். ஸோ அதான் ரெண்டாவது சரணத்தினுடைய அர்த்தம். அந்த ரெண்டாவது சரணம். மூன்றாவது சரணம் என்ன அப்படின்னா இயன்ற மட்டும் முயன்றேன் பலவீனம் மேற்கொண்டது. அப்படின்னா நான் முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன பண்றேன், போன வருஷம் வரைக்கும் பாருங்க நிறைய நான் ட்ரை பண்றேன், எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு ட்ரை பண்றேன். ஆனா என்ன பண்ணுதுன்னா வெறும் பலவீனம் மட்டும் தான் தெரியுது. ஆனா இனி இப்ப என்ன நினைக்கிறேன்னா இனி தொடரவே முடியாதோ, இனி இதை வந்து ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். என் நம்பிக்கையை இழக்கிறேன். ஆனா அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா என் கைகளை அவர் பிடிக்கிறார், அவர் நம்பிக்கையை கொடுக்கிறார், அவர் பலன் தந்து என்னை மீண்டும் எழுப்பி என் அக்கறைக்கு என்னை கூட்டிட்டு போறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கார். ஸோ அதான் இந்த சாங்கினுடைய இந்த பாடனுடைய சாராம்சம். அதுதான், என் கையை பிடிக்கிறார் ஆண்டவர். நான் ரொம்ப ஃபெயிலியர் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, என்னென்ன கொடுக்க முடியுமோ அத்தனையும் கொடுத்து என்னை எங்க கொண்டு போறாருன்னா அக்கறைக்கு ஆண்டவர் என்னை கொண்டு போறாரு. ஆமென் சொல்லுவோம். பாடலாம். இன்னொரு விஷயம் கூட